வணக்கம் மாணவர்களே, உங்களை அறிவியல் வகுப்பிற்கு அன்புடன் வரவேற்கிறேன். வரவிருக்கும் சிறப்பு தேர்வுக்கு நம்மை தயார்படுத்துவோமா? சிறப்பு தேர்வுக்கான பாடப்பகுதி அலகு 1, 2, 9, 10 மற்றும் 16. இன்று நாம் ஒரு மதிப்பெண் வினாக்களுக்கு விடை காண்போம். முதலில் அலகு 1 அளவீட்டியல் பாடத்தை பார்ப்போம். ரோமன் லெட்டர் 1 சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுது. கேள்வி எண் 1, கீழ்கண்டவற்றுள் எது ஆங்கிலேய அலகுமுறை? A. CGS, A. MKS, E. FBS, E. SI. சரியான விடை FBS. கேள்வி எண் 2, மின்னோட்டம் என்பது டேஸ் அளவு ஆகும்? A. அடிப்படை, A. துணைநிலை, E. வழி, E. தொழில் சார்ந்த. சரியான விடை அடிப்படை. கேள்வி எண் 3, வெப்பநிலையின் SI அலகு டேஸ்? A. செல்சியஸ், A. ஃபாரன்ஹீட், E. கெல்வின், E. ஆம்பியர். சரியான விடை கெல்வின். கேள்வி எண் 4, ஒளிச்செறிவு என்பது டேஸின் ஒளிச்செறிவாகும்? A. லேசர் ஒளி, A. புற ஊதா கதிரின் ஒளி, E. கண்ணுறு ஒளி, E. அகச்சிவப்பு கதிரின் ஒளி. சரியான விடை கண்ணுறு ஒளி. கேள்வி எண் 5, 2 அல்லது அதற்கு மேற்பட்ட மதிப்புகள் நெருங்கி இருப்பது டேஸ்? A. துல்லியம், A. நுட்பம், E. பிழை, E. தோராயம். சரியான விடை நுட்பம். ரோமன் லெட்டர் 2, கோடிட்ட இடங்களை நிரப்புக. கேள்வி எண் 1, திண்மக்கோணம் டேஸ் என்ற அலகில் அளக்கப்படுகிறது? சரியான விடை ஸ்ட்ரேடியன், SR என்று குறிக்கப்படுகிறது. கேள்வி எண் 2, ஒரு பொருளின் குளிர்ச்சி அல்லது வெப்பத்தின் அளவானது டேஸ் என குறிக்கப்படுகிறது? சரியான விடை வெப்பநிலை. கேள்வி எண் 3, மின்னோட்டத்தினை அளவிட பயன்படும் கருவி டேஸ் ஆகும்? சரியான விடை அம்மீட்டர். கேள்வி எண் 4, ஒரு மோல் என்பது டேஸ் அணுக்கள் அல்லது மூலக்கூறுகளை கொண்டுள்ளது? சரியான விடை 6.023 இன்று 10^23. கேள்வி எண் 5, அளவீடுகளின் நிலையற்ற தன்மை டேஸ் என அழைக்கப்படுகிறது? சரியான விடை பிழைகள். கேள்வி எண் 6, அளவிடப்பட்ட மதிப்பு உண்மை மதிப்புடன் நெருங்கி இருப்பது டேஸ் எனப்படும்? சரியான விடை துல்லியத்தன்மை. கேள்வி எண் 7, 2 நேர்கோடுகளின் குறுக்கீட்டினால் டேஸ் உருவாகிறது? சரியான விடை தலக்கோணம். ரோமன் லெட்டர் 3, சரியா அல்லது தவறா என கூறுக. தவறான கூற்றை திருத்தி எழுதுக. கேள்வி எண் 1, ஓர் அமைப்பில் உள்ள துகள்களின் மொத்த இயக்க ஆற்றலின் அளவே வெப்பநிலை ஆகும்? தவறு. அதாவது சராசரி இயக்க ஆற்றலின் அளவே வெப்பநிலை ஆகும் என்பதே சரி. கேள்வி எண் 2,
ஒரு கூலும் மின்னூட்டம் ஒரு நிமிடத்தில் பாயும் எனில் அது ஓர் ஆம்பியர் என அழைக்கப்படுகிறது. தவறு. ஒரு கூலும் மின்னூட்டம் ஒரு வினாடியில் பாயும் எனில் அது ஒரு ஆம்பியர் என அழைக்கப்படுகிறது என்பதே சரி. கேள்வி எண் 3. ஒரு பொருளில் அடங்கியுள்ள துகள்களின் எண்ணிக்கையே பொருளின் அளவாகும். சரி. கேள்வி எண் 4. ஒரு மெழுகுவர்த்தியிலிருந்து வெளியாகும் ஒளிச்செறிவின் தோராயமான மதிப்பு ஒரு கேண்டிலாவிற்கு சமமாகும். சரி. கேள்வி எண் 5. குவார்ட்ஸ் கடிகாரங்கள் GPS கருவிகளில் பயன்படுகின்றன. தவறு. அணு கடிகாரங்கள் GPS கருவிகளில் பயன்படுகின்றன என்பதே சரி. கேள்வி எண் 6. 4.582 எண்ணின் முழுமையாக்கப்பட்ட மதிப்பு 4.58. சரி. ரோமன் லெட்டர் 4 பொறுத்துக. கேள்வி எண் 1. வெப்பநிலை. குளிர்ச்சி அல்லது வெப்பத்தின் அளவு. கேள்வி எண் 2. தலக்கோணம். 2 தளங்களின் குறுக்கீட்டினால் ஏற்படும் கோணம். கேள்வி எண் 3. திண்மக்கோணம். 3 அல்லது அதற்கு மேற்பட்ட தளங்களின் குறுக்கீட்டினால் ஏற்படும் கோணம். கேள்வி எண் 4. துல்லியத்தன்மை. உண்மையான மதிப்பின் நெருங்கிய அளவு. கேள்வி எண் 5. நுட்பம். 2 அல்லது அதற்கு மேற்பட்ட அளவீடுகளின் நெருங்கிய தன்மை. அலகு 2. விசையும் அழுத்தமும். ரோமன் லெட்டர் 1. சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுது. கேள்வி எண் 1. ஒரு பொருள் இயங்கும் திசைக்கு எதிரான திசையில் விசையை செலுத்தினால் அப்பொருளின் இயக்கமானது டேஸ். நின்றுவிடும். அதிக வேகத்தில் இயங்கும். குறைந்த வேகத்தில் இயங்கும். வேறு திசையில் இயங்கும். சரியான விடை குறைந்த வேகத்தில் இயங்கும். கேள்வி எண் 2. திரவத்தினால் பெறப்படும் அழுத்தம் எதனால் அதிகரிக்கிறது? திரவத்தின் அடர்த்தி. திரவத்தம்ப உயரம். மற்றும் மேற்கண்ட எதுவும் இல்லை. சரியான விடை மற்றும் அதாவது திரவத்தின் அடர்த்தி மற்றும் திரவத்தம்ப உயரம். கேள்வி எண் 3. அழுத்தத்தின் அலகு டேஸ். பாஸ்கல். Nm⁻². பாய்ஸ். மற்றும் சரியான விடை மற்றும் அதாவது அழுத்தத்தின் அலகு பாஸ்கல் அல்லது Nm⁻² என்பதே சரி. கேள்வி எண் 4. கடல் மட்டத்தில் வளிமண்டல அழுத்தத்தின் மதிப்பு டேஸ். 76 சென்டிமீட்டர் பாதரச தம்பம். 760 சென்டிமீட்டர் பாதரச தம்பம். 176 சென்டிமீட்டர் பாதரச தம்பம். 7.6 சென்டிமீட்டர் பாதரச தம்பம். சரியான விடை 76 சென்டிமீட்டர் பாதரச தம்பம். கேள்வி எண் 5. பாஸ்கல் விதி இதில் பயன்படுகிறது. நீரியல் உயர்த்தி. தடை செலுத்தி அதாவது பிரேக். அழுத்தப்பட்ட பொதி. மேற்கண்ட அனைத்தும்.
சரியான விடை மேற்கண்ட அனைத்தும். கேள்வி எண் 6. கீழ்காணும் திரவங்களுள் எது அதிக பாகுநிலை உடையது? அ கிரீஸ், ஆ நீர், இ தேங்காய் எண்ணெய், இ நெய். சரியான விடை நெய். கேள்வி எண் 7. பாகுநிலையின் அலகு அ nm/2, ஆ பாய்ஸ், இ kg/-1, இ அலகு இல்லை. சரியான விடை பாய்ஸ். ரோமன் லெட்டர் 2. கோடிட்ட இடங்களை நிரப்புக. கேள்வி எண் 1. ஆழம் அதிகரிக்கும் போது திரவ அழுத்தம் டேஸ். சரியான விடை அதிகரிக்கும். கேள்வி எண் 2. நீரியல் உயர்த்தி டேஸ் விதியை அடிப்படையாக கொண்டு செயல்படுகிறது. சரியான விடை பாஸ்கல் விதி. கேள்வி எண் 3. தாவரங்களில் நீர் மேலே ஏறுவதற்கு காரணம் டேஸ் என்ற திரவ பண்பே ஆகும். சரியான விடை பரப்பு இழுவிசை. கேள்வி எண் 4. எளிய பாதரசமானி முதலில் டேஸ் என்பவரால் உருவாக்கப்பட்டது. சரியான விடை டாரிசெல்லி. ரோமன் லெட்டர் 3. சரியா அல்லது தவறா என கூறுக. தவறான கூற்றை திருத்தி எழுதுக. கேள்வி எண் 1. கொடுக்கப்பட்ட பரப்பின் மீது செயல்படும் விசை அழுத்தம் எனப்படும். சரி. கேள்வி எண் 2. இயங்கும் பொருள் உராய்வின் காரணமாக ஓய்வு நிலைக்கு வருகிறது. சரி. கேள்வி எண் 3. ஒரு பொருளின் எடை மிதப்பு விசையை விட அதிகமாக இருந்தால் அப்பொருள் மூழ்கும். சரி. கேள்வி எண் 4. ஒரு வளிமண்டல அழுத்தம் என்பது ஒரு சதுர மீட்டர் பரப்பின் மீது செயல்படும் 1,00,000 நியூட்டன் விசைக்கு சமம். சரி. கேள்வி எண் 5. உருளும் உராய்வு நழுவு உராய்வை விட சற்று அதிகமாக இருக்கும். தவறு. உருளும் உராய்வு நழுவு உராய்வை விட குறைவாக இருக்கும் என்பதே சரி. கேள்வி எண் 6. ஆற்றல் இழப்பிற்கு உராய்வு மட்டுமே காரணம். தவறு. ஆற்றல் இழப்பிற்கு உராய்வும் ஒரு காரணம் என்பதே சரி. கேள்வி எண் 7. ஆழம் குறையும் போது திரவ அழுத்தம் குறையும். சரி. கேள்வி எண் 8. பாகுநிலை திரவத்தின் அழுத்தத்தை சார்ந்தது. தவறு. பாகுநிலை திரவத்தின் உராய்வு விசையை சார்ந்தது என்பதே சரி. ரோமன் லெட்டர் 4. பொறுத்துக. அ கேள்வி எண் 1. நிலை உராய்வு. பொருட்கள் ஓய்வு நிலையில் உள்ளன. கேள்வி எண் 2. இயக்க உராய்வு. பொருள்கள் இயக்கத்தில் உள்ளன. கேள்வி எண் 3. உருளும் உராய்வு. குறைந்த உராய்வு. கேள்வி எண் 4. திரவ அடுக்குகளுக்கு இடையேயான உராய்வு பாகுநிலை. கேள்வி எண் 5. நழுவு உராய்வு. பொருள்கள் நழுவுகின்றன. பொறுத்துக. ஆ கேள்வி எண் 1. பாதரசமானி வளிமண்டல அழுத்தம். கேள்வி எண் 2. தொடுபரப்பை அதிகரித்தல். உராய்வை
அதிகரிக்கும். கேள்வி எண் 3, தொடுபரப்பை குறைத்தல் உராய்வை குறைக்கும். கேள்வி எண் 4, உயவுப் பொருட்கள் உராய்வை நீக்கும். கேள்வி எண் 5, ஒழுங்கற்ற பரப்பு உராய்விற்கான காரணம். அலகு 9, நம்மை சுற்றியுள்ள பருப்பொருட்கள். ரோமன் லெட்டர் 1, சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுது. கேள்வி எண் 1, வெப்பநிலைமானிகளில் பயன்படுத்தப்படும் திரவ உலோகம். அ தாமிரம், ஆ பாதரசம், இ வெள்ளி, ஈ தங்கம். சரியான விடை பாதரசம். கேள்வி எண் 2, ரசவாதிகள் நீரை குறிப்பதற்கு பயன்படுத்திய படக்குறியீடு. அ நேர் முக்கோணம், ஆ தலைகீழ் முக்கோணத்தில் கீழே ஒரு கோடு, ஈ தலைகீழ் முக்கோணம், ஈ நேர் முக்கோணத்தில் மேலே ஒரு கோடு. சரியான விடை தலைகீழ் முக்கோணம். கேள்வி எண் 3, எந்த தனிமத்தின் பெயர் கோள்களின் பெயர்களிலிருந்து பெறப்படவில்லை? அ புளுட்டோனியம், ஆ நெப்டியூனியம், இ யுரேனியம், இ பாதரசம். சரியான விடை பாதரசம். கேள்வி எண் 4, பாதரசத்தின் குறியீடு டேஸ். அ ஏஜி, ஆ ஹெச்ஜி, இ ஏயு, இ பிபி. விடை ஹெச்ஜி. கேள்வி எண் 5, கம்பியாக நீளும் தன்மையை பெற்றுள்ள அலோகம் எது? அ நைட்ரஜன், ஆ ஆக்சிஜன், இ குளோரின், இ கார்பன். சரியான விடை கார்பன். கேள்வி எண் 6, உலோகங்களை அவற்றின் தகடுகளாக மாற்ற உதவும் பண்பு எது? அ கம்பியாக நீளும் பண்பு, ஆ தகடாக விரியும் பண்பு, இ தகடாக விரியும் பண்பு, இ பளபளப்பு தன்மை. சரியான விடை தகடாக விரியும் பண்பு. கேள்வி எண் 7, மின்சாரத்தை கடத்தும் அலோகம் டேஸ். அ கார்பன், ஆ ஆக்சிஜன், இ அலுமினியம், இ சல்ஃபர். சரியான விடை கார்பன். கேள்வி எண் 8, கரிக்கோல் அதாவது பென்சிலினின் நடுத்தண்டில் இருப்பது டேஸ். அ கிராஃபைட், ஆ வைரம், இ அலுமினியம், இ கந்தகம். சரியான விடை கிராஃபைட். ரோமன் லெட்டர் 2, கோடிட்ட இடங்களை நிரப்புக. கேள்வி எண் 1, உலோகங்களின் பண்புகளையும் அலோகங்களின் பண்புகளையும் பெற்றுள்ள தனிமங்கள் டேஸ் என அழைக்கப்படுகின்றன. சரியான விடை உலோகப் போலிகள். கேள்வி எண் 2, டங்ஸ்டனின் குறியீடு டேஸ். சரியான விடை W என்ற ஆங்கில எழுத்து. கேள்வி எண் 3, பெரும்பான்மையான உலோகங்களின் உருகுநிலை அலோகங்களின் உருகுநிலையை விட டேஸ். சரியான விடை அதிகம். கேள்வி எண் 4, நீரில் உள்ள தனிமங்கள் டேஸ் மற்றும் டேஸ். சரியான விடை ஹைட்ரஜன் மற்றும் ஆக்சிஜன். கேள்வி எண் 5, டேஸ் குறைக்கடத்தியாக பயன்படுகிறது. சரியான விடை
சிலிக்கான் அல்லது ஜெர்மானியம். ரோமன் லெட்டர் 3 அ. கேள்வி எண் 1 இரும்பு, தையல் ஊசி தயாரிக்க. கேள்வி எண் 2 தாமிரம், மின் கம்பிகள் தயாரிக்க. கேள்வி எண் 3 டங்ஸ்டன், மின் விளக்கிற்கான இலைகள் செய்ய. கேள்வி எண் 4 போரான், ராக்கெட் எரிபொருள் பற்ற வைப்பானாக. பொறுத்துக. ஆ. கேள்வி எண் 1 அணு, பருப்பொருட்களின் கட்டுமான அலகு. கேள்வி எண் 2 தனிமம், ஒரே வகை அணுக்கள். கேள்வி எண் 3 சேர்மம், பல்வேறு வகை அணுக்கள். கேள்வி எண் 4 மூலக்கூறு, பருப்பொருளின் மிக சிறிய அலகு. அலகு 10 நம்மை சுற்றி நிகழும் மாற்றங்கள். ரோமன் லெட்டர் 1 சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக. கேள்வி எண் 1 காகிதம் எரிதல் என்பது ஒரு டேஸ் மாற்றம். அ. இயற்பியல், ஆ. வேதியியல், இ. இயற்பியல் மற்றும் வேதியியல், இ. நடுநிலையான. சரியான விடை வேதியியல். கேள்வி எண் 2 தீக்குச்சி எரிதல் என்பது டேஸ் அடிப்படையிலான வேதிவினைக்கு ஒரு எடுத்துக்காட்டாகும். அ. இயல்நிலையில் சேர்தல், ஆ. மின்சாரம், இ. வினைவேக மாற்றி, இ. ஒளி அதாவது வெளிச்சம். சரியான விடை இயல்நிலையில் சேர்தல். கேள்வி எண் 3 டேஸ் உலோகம் துருப்பிடித்தலுக்கு உள்ளாகிறது. அ. வெள்ளியம், ஆ. சோடியம், இ. காப்பர், இ. இரும்பு. சரியான விடை இரும்பு. கேள்வி எண் 4 வெட்டப்பட்ட ஆப்பிள் பழுப்பாக மாறுவதற்கு காரணமான நிறமி டேஸ். அ. நீரேறிய இரும்பு 2 ஆக்சைடு, ஆ. மெலனின், இ. ஸ்டார்ச், இ. ஓசோன். சரியான விடை மெலனின். கேள்வி எண் 5 பிரைன் என்பது டேஸின் அடர் கரைசல் ஆகும். அ. சோடியம் சல்பேட், ஆ. சோடியம் குளோரைடு, இ. கால்சியம் குளோரைடு, இ. சோடியம் புரோமைடு. சரியான விடை சோடியம் குளோரைடு. கேள்வி எண் 6 சுண்ணாம்புக்கல் டேஸை முதன்மையாக கொண்டுள்ளது. அ. கால்சியம் குளோரைடு, ஆ. கால்சியம் கார்பனேட், இ. கால்சியம் நைட்ரேட், இ. கால்சியம் சல்பேட். சரியான விடை கால்சியம் கார்பனேட். கேள்வி எண் 7 கீழ்காண்பனவற்றுள் எது மின்னார் பகுத்தலை தூண்டுகிறது. அ. வெப்பம், ஆ. ஒளி அதாவது வெளிச்சம், இ. மின்சாரம், இ. வினைவேக மாற்றி. சரியான விடை மின்சாரம். கேள்வி எண் 8 ஹேபர் முறையில் அமோனியா தயாரித்தலில் டேஸ் வினைவேக மாற்றியாக செயல்படுகிறது. அ. நைட்ரஜன், ஆ. ஹைட்ரஜன், இ. இரும்பு, இ. நிக்கல். சரியான விடை இரும்பு. கேள்வி எண் 9 மழைநீரில் கரைந்துள்ள சல்ஃபர் டை ஆக்சைடு மற்றும் நைட்ரஜன் ஆக்சைடுகள் டேஸை உருவாக்குகின்றன. அ. அமிலமலை, ஆ. காரமலை,
இ அதிக மழை, ஈ நடுநிலை மழை. சரியான விடை அமிலமழை. கேள்வி எண் 10. டேஸ் புவி வெப்பமாதலுக்கு காரணமாகின்றன? அ கார்பன் டை ஆக்சைடு, ஆ மீத்தேன், இ குளோரோஃப்ளோரோ கார்பன். இ கார்பன் டை ஆக்சைடு, மீத்தேன், குளோரோஃப்ளோரோ கார்பன். சரியான விடை கார்பன் டை ஆக்சைடு, மீத்தேன், குளோரோஃப்ளோரோ கார்பன்கள். ரோமன் லெட்டர் 2. கோடிட்ட இடங்களை நிரப்புக. கேள்வி எண் 1. ஒளிச்சேர்க்கை என்பது டேஸ் முன்னிலையில் நிகழும் ஒரு வேதி வினையாகும். சரியான விடை ஒளி, அதாவது வெளிச்சம். கேள்வி எண் 2. இரும்பாலான பொருட்கள் டேஸ் மற்றும் டேஸ் உதவியுடன் துருப்பிடிக்கின்றன. சரியான விடை நீர் மற்றும் ஆக்சிஜனுடன் துருப்பிடிக்கின்றன. கேள்வி எண் 3. டேஸ் தொழிற்சாலையில் யூரியா தயாரிப்பதில் அடிப்படை பொருளாக உள்ளது. சரியான விடை அம்மோனியா. கேள்வி எண் 4. பிரெயின் கரைசலின் மின்னார் பகுத்தல் டேஸ் வாயுக்களை தருகிறது. சரியான விடை குளோரின் மற்றும் ஹைட்ரஜன். கேள்வி எண் 5. டேஸ் என்பது ஒரு வேதிவினையின் வேகத்தை அதிகரிக்கும் வேதிப்பொருள் எனப்படும். சரியான விடை வினைவேக மாற்றி. கேள்வி எண் 6. வெட்டப்பட்ட காய்கறிகள் மற்றும் பழங்கள் பழுப்பாக மாற காரணம் டேஸ் என்ற நொதியாகும். சரியான விடை பாலிபீனால் ஆக்சிடேஸ் அல்லது டைரோசினேஸ். ரோமன் லெட்டர் 3. சரியா அல்லது தவறா என எழுதுக. தவறான வாக்கியத்தை திருத்தி எழுதுக. கேள்வி எண் 1. ஒரு வேதிவினை என்பது தற்காலிக வினையாகும். தவறு. ஒரு வேதிவினை என்பது நிரந்தர வினையாகும். கேள்வி எண் 2. லெட் நைட்ரேட் சிதைவடைதல் ஒளியின் உதவியால் நடைபெறும் ஒரு வேதிவினைக்கு எடுத்துக்காட்டாகும். தவறு. லெட் நைட்ரேட் சிதைவடைதல் வெப்பத்தின் உதவியால் நடைபெறும் ஒரு வேதிவினைக்கு எடுத்துக்காட்டாகும். கேள்வி எண் 3. சுட்ட சுண்ணாம்பிலிருந்து நீற்று சுண்ணாம்பு உருவாவது ஒரு வெப்ப கொள் வினையாகும். தவறு. சுட்ட சுண்ணாம்பிலிருந்து நீற்று சுண்ணாம்பு உருவாவது ஒரு வெப்ப உமிழ் வினை ஆகும். கேள்வி எண் 4. CFC என்பது ஒரு மாசுபடுத்தியாகும். சரி. கேள்வி எண் 5. வேதிவினைகள் நிகழும் பொழுது ஒளி ஆற்றல் வெளிப்படலாம். சரி. ரோமன் லெட்டர் 4. பொறுத்துக. அ கேள்வி எண் 1. துருப்பிடித்தல் இரும்பு. கேள்வி எண் 2. மின்னார் பகுத்தல் பிரைன். கேள்வி எண் 3. வெப்ப வேதிவினை சுண்ணாம்புக்கல் சிதைவடைதல். கேள்வி எண் 4. ஒளி வேதிவினை ஒளிச்சேர்க்கை. கேள்வி எண் 5. வினைவேக மாற்றம் ஹேபர் முறை. பொறுத்துக. ஆ கேள்வி எண் 1. கெட்டுப்போதல் உணவு. கேள்வி எண் 2. ஓசோன் ஆக்சிஜன். கேள்வி எண் 3. மங்குதல் வேதிவினை. கேள்வி எண் 4. ஈஸ்ட் உயிரி வினையூக்கி. கேள்வி எண் 5. கால்சியம் ஆக்சைடு சிதைவடைதல்.
அலகு 16 நுண்ணுயிரிகள். ரோமன் லெட்டர் 1 சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக. கேள்வி எண் 1 நுண்ணுயிரிகள் டேஸில் அளவிடப்படுகின்றன. அ சென்டிமீட்டர், ஆ மில்லிமீட்டர், இ மைக்ரான், இ மீட்டர். சரியான விடை மைக்ரான். கேள்வி எண் 2 உயிருள்ள மற்றும் உயிரற்றவைகளின் பண்புகளை பெற்றவை டேஸ். அ புரோட்டோசோவா, ஆ வைரஸ், இ பாக்டீரியா, இ பூஞ்சை. சரியான விடை வைரஸ். கேள்வி எண் 3 டேஸ் ஒரு புரோகேரியோட்டிக் நுண்ணுயிரியாகும். அ வைரஸ், ஆ ஆல்கா, இ பூஞ்சை, இ பாக்டீரியா. சரியான விடை பாக்டீரியா. கேள்வி எண் 4 பாக்டீரியாக்கள் வடிவத்தின் அடிப்படையில் டேஸ் பிரிவுகளாக வகைப்படுத்தப்பட்டுள்ளன. அ 2, ஆ 3, இ 4, இ 5. சரியான விடை 4. கேள்வி எண் 5 மனிதருக்கு சாதாரண சளியை உண்டாக்கும் நுண்ணுயிரி டேஸ் என அழைக்கப்படுகிறது. அ பிளாஸ்மோடியம், ஆ இன்ஃப்ளூயன்சா, இ விப்ரியோ காலரே, இ ஆப்தோ வைரஸ். சரியான விடை இன்ஃப்ளூயன்சா. ரோமன் லெட்டர் 2 கோடிட்ட இடத்தை நிரப்புக. கேள்வி எண் 1 டேஸ் பூஞ்சையிலிருந்து தயாரிக்கப்படுவது பெனிசிலியம் என்றழைக்கப்படுகிறது. சரியான விடை பெனிசிலியம் கிரைசோஜீனம். கேள்வி எண் 2 டேஸ் என்பவை நோய் தொற்றுடைய புரத துகள்களாகும். சரியான விடை பிரியான். கேள்வி எண் 3 செல்லுக்கு வெளியே காணப்படும் வைரஸ்கள் டேஸ் எனப்படுகின்றன. சரியான விடை விரியான். கேள்வி எண் 4 நுண்ணுயிரிகளை டேஸின் உதவியுடன் காண முடியும். சரியான விடை நுண்ணோக்கி. கேள்வி எண் 5 ஒரு முனையில் கசையிலைகளை பெற்ற பாக்டீரியாக்கள் டேஸாக வகைப்படுத்தப்பட்டுள்ளன. சரியான விடை ஒரு முனை ஒற்றை கசையிலை. ரோமன் லெட்டர் 3 சரியா அல்லது தவறா என கூறுக. தவறான வாக்கியத்தை திருத்தி எழுதுக. கேள்வி எண் 1 நோயுண்டாக்கும் நுண்ணுயிரிகள் நோய் கிருமிகள் என அழைக்கப்படுகின்றன. சரி. கேள்வி எண் 2 பெண் அனோபிளஸ் கொசுகள் டெங்கு வைரஸ் கிருமிகளை பரப்புகின்றன. தவறு. பெண் அனோபிளஸ் கொசுகள் பிளாஸ்மோடியத்தை பரப்புகின்றன என்பதே சரி. கேள்வி எண் 3 சின்னம்மை ஒரு தொற்று நோயாகும். சரி. கேள்வி எண் 4 சிட்ரஸ் கேன்கர் பூச்சிகளால் பரவுகிறது. தவறு. சிட்ரஸ் கேன்கர் காற்று, நீர் ஆகியவற்றால் பரவுகிறது என்பதே சரி. கேள்வி எண் 5 ஈஸ்ட் அதிக அளவில் ஆல்கஹாலை உற்பத்தி செய்ய பயன்படுகிறது. சரி. ரோமன் லெட்டர் 4 பொறுத்துக. கேள்வி எண் 1 நைட்ரஜனை நிலைப்படுத்தும் பாக்டீரியா ரைசோபியம். கேள்வி எண் 2 காசநோய் பாக்டீரியா. கேள்வி எண் 3 குரு பிரியான். கேள்வி எண் 4 ப்ரோபயாட்டிக்ஸ்.
லேக்டோபேசிலஸ் அசிட்டோப்ளஸ். கேள்வி எண் 5, எட்வர்ட் ஜென்னர் தடுப்பூசி. மாணவர்களே, மீண்டும் அடுத்த பாடவேளையில் சுருக்கமான விடையையும் விரிவான விடையையும் பார்ப்போம். மீண்டும் அடுத்த பாடவேளையில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.